வணக்கம். இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் யூனிட்டை பாதுகாப்பாக டிசம்பிளிங் செய்வது குறித்து படிப்படியான வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு எடுத்துச் செல்வோம். இந்த இன்றியமையாத எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்களின் உட்புற செயல்பாடுகளை பற்றி நன்றாக அறிந்து கொள்வோம். குறிக்கோள்கள். இந்த செஷனின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை பிரிப்பது, டிஸ்மேண்டில் செய்வது, வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் செக்ஷன்களை அடையாளம் காண்பது, வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் பல்வேறு செக்ஷன்களின் முக்கிய காம்பனன்ட்களை கண்டறிவது. முதலில் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் என்றால் என்ன என்று நாம் பார்க்கலாம். வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் என்பது ஒரே சீரான வோல்டேஜ் அவுட்புட்டை உறுதி செய்வதற்காக எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோவை ஒழுங்குபடுத்தும் ஒரு சாதனமாகும். பவர் சப்ளையில் ஏற்படும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ளக்சுவேஷன்களுக்கு எதிராக எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்களுக்கு இது ஒரு அத்தியாவசியமான பாதுகாவலனாக உள்ளது. வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் பாகங்கள். வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் முக்கிய பகுதிகள்: டிரான்ஸ்ஃபார்மர், சர்க்யூட் போர்டு, ரிலே, டிரான்சிஸ்டர்கள், இன்டகிரேட்டட் சிப்கள் மற்றும் இன்புட் மற்றும் அவுட்புட் டெர்மினல்கள். இப்போது நாம் ஒவ்வொரு பாகம் குறித்தும் விரிவாக பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் என்பது வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் இதயம் எனலாம். இது பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்குகள் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது. இது விரும்பிய அவுட்புட் லெவலுக்கு பொருத்தமாக உள்வரும் வோல்டேஜை ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுன் செய்கின்றது. டிரான்சிஸ்டர்கள். வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்களில் உள்ள டிரான்சிஸ்டர்கள் வோல்டேஜ் ரெகுலேஷன் மற்றும் ஸ்விட்சிங் போன்ற முக்கியமான செயல்பாடுகளை செய்கின்றன. இது அவுட்புட் வோல்டேஜின் மீது துல்லியமான கண்ட்ரோலையும் லெவல்கள் மற்றும் பவர் ஃப்ளோவின் திறம்பட நிர்வகிப்பை சாத்தியப்படுத்துகிறது. சர்க்யூட் போர்டு. சர்க்யூட் போர்டு என்பது வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் மூளை எனலாம். ஸ்டெபிலைசரின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் பல்வேறு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்களை இது கொண்டுள்ளது. இது பின்வரும் பாகங்களை உள்ளடக்கியது: கண்ட்ரோல் யூனிட், சிக்னல் ப்ராசஸிங் யூனிட் மற்றும் டிரைவர் சர்க்யூட். ரிலே. டிரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட் ஃப்ளோவை கட்டுப்படுத்தும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்சுகள் ரிலேக்கள் ஆகும். அவை ஆட்டோமேட்டிக் சுவிட்சுகளாக செயல்படுகின்றன. சர்க்யூட் போர்டில் உள்ள டிரைவர் சர்க்யூட்டில் இருந்து சிக்னல்களால் செயல்படுத்தப்படுகின்றன. இன்டகிரேட்டட் சிப்கள். இன்டகிரேட்டட் சர்க்யூட்டுகள் ஐசிஸ் பொதுவாக சிப் என அழைக்கப்படுகின்றன. இவை வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்களில் வோல்டேஜ் அளவை ரெகுலேட் செய்யவும் ஸ்டெபிலைஸ் செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த சிப்புகள் பொதுவாக ஸ்டெபிலைசருக்குள் உள்ள கண்ட்ரோல் சர்க்யூட்டரியின் ஒரு பகுதியாகும். வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஒரு வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் அவுட்புட் வோல்டேஜின் துல்லியமான ரெகுலேஷனை உறுதி செய்வதற்காக இன்டகிரேட்டட் சர்க்யூட்டுகள் ஐசிக்கள் அல்லது தனிப்பட்ட வோல்டேஜ் ரெகுலேட்டர் போன்ற அர்ப்பணிக்கப்பட்ட வோல்டேஜ் ரெகுலேட்டர் காம்பனன்ட்களை கொண்டிருக்கலாம். இன்புட் மற்றும் அவுட்புட் டெர்மினல்கள். இந்த டெர்மினல்கள் இன்புட் மற்றும் அவுட்புட் பவர் சப்ளை லைன்களுக்கான கனெக்ஷன் பாயிண்ட்களை வழங்குவதோடு ஸ்டெபிலைசரை லோடுடன் அல்லது அது பாதுகாக்கும் எக்யூப்மெண்ட்டுடன் கனெக்ட் செய்வதற்கு இது வழங்கப்படுகின்றது. வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை அகற்ற தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை இப்போது நாம் பார்க்கலாம். எங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும்: ட்ரெய்னி டூல் கிட் ஒரு செட், DMM ப்ரோப்ஸுடன் 1, 500 VA வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் ஆட்டோமேட்டிக் டைப், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் 1. இப்போது அதன் முக்கிய காம்பனன்ட்களை கண்டறிவதற்கான ஸ்டெபிலைசரை டிஸ்மேண்டில் செய்யும் செயல்முறைக்கு செல்வோம். தேவையான அனைத்து டூல்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்டை அசெம்பிள் செய்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம். ஒர்க் பெஞ்சின் மீது மெதுவாகவும் நேர்த்தியாகவும் வைக்கவும். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு: ஸ்டெபிலைசரை கடினமான மேற்பரப்பில் வைக்க வேண்டாம். ஸ்டெபிலைசர் எலக்ட்ரிசிட்டி பவர் சோர்ஸ் உடன் கனெக்ட் செய்யப்படவில்லை என்பதை சரிபார்க்கவும். இப்போது ஸ்டெபிலைசரில் அதன் ஸ்பெசிஃபிகேஷன், இண்டிகேட்டர்கள், இன்புட் மற்றும் அவுட்புட் ஆப்ஷன்களை கவனிக்கவும். இப்போது ஸ்டெபிலைசரை டிஸ்மேண்டில் செய்யும் நடைமுறைக்கு செல்வோம். அதற்கு டாப் கவரை அகற்ற முதலில் ஸ்க்ரூக்களை அடையாளம் கண்டுபிடிக்கவும். ஸ்டார் ஸ்க்ரூ அல்லது ஃபிளாட் ஹெட் ஸ்க்ரூக்கள் என 2 வகையான ஸ்க்ரூக்கள் இருக்கும். சரியான ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் அன்ஸ்க்ரூ செய்யவும். முதலில் 2 த்ரெட்களை தளர்த்தி, பிறகு ஸ்க்ரூக்களை அகற்றவும்.
டாப் கவரை மெதுவாக பிரிக்கவும். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு: சில சமயம் சில லாக்குகள் இருக்கக்கூடும், எனவே வேகமாக அகற்ற வேண்டாம். வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் அனைத்து முக்கிய காம்பனன்ட்களையும் இப்போது அடையாளம் காண்போம். ஸ்டெபிலைசருக்குள் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரை முதலில் லொகேட் செய்வோம். இது பொதுவாக சென்டரில் அல்லது ஸ்டெபிலைசரின் ஒரு முனையில் பொசிஷன் செய்யப்பட்ட ஒரு முக்கிய பருமனான காம்பனன்ட் ஆகும். பல வயர் வைண்டிங் கூடிய பெரிய செவ்வக அல்லது உருளை வடிவ ஸ்ட்ரக்சரை பாருங்கள். நீங்கள் காண்பது போல டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்குகளை கொண்டுள்ளது. அடுத்து பிசிபி சர்க்யூட் போர்டை லொகேட் செய்வோம். இது பெரும்பாலும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அருகில் அமைந்திருக்கும். இது ஸ்க்ரூக்கள் அல்லது கிளிப்புகள் அல்லது சேசிஸ் உடன் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடும். பிசிபி ஆனது ரிலேக்கள், டிரான்சிஸ்டர்கள், டயோட்கள் மற்றும் ஃபியூஸ்கள் போன்ற பல்வேறு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்களை கொண்டிருக்கும். ஸ்டெபிலைசரில் இருக்கும் ரிலேக்களை கண்டறியவும். ரிலேக்கள் மற்றும் சுவிட்சுகள் பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் சர்க்யூட் போர்டுக்கு அருகில் அமைந்துள்ளன. அங்கு அவை எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோவை எளிதாக கண்ட்ரோல் செய்யலாம் என்பதோடு பல்வேறு ஆபரேஷனல் ஸ்டேட்டஸ்களை நிர்வகிக்கலாம். இவை பொதுவாக சிறிய ரெக்டாங்குலர் பாக்ஸ்களாக இருக்கும். இவற்றுடன் ஒயர்கள் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். வோல்டேஜ் ரெகுலேட்டர் காம்பனன்ட்களை கண்டறியவும். இவற்றில் டிரான்சிஸ்டர்கள் அல்லது வோல்டேஜ் ரெகுலேட்டர்கள் போன்ற இன்டகிரேட்டட் சர்க்யூட்கள், ஐசிக்கள் அல்லது தனிப்பட்ட காம்பனன்ட்கள் உட்படும். அடுத்து நாம் டயோடுகளை லொகேட் செய்வோம். டயோடுகளை ஸ்டெபிலைசர் சர்க்யூட்டின் இன்புட் மற்றும் அவுட்புட் செக்ஷன்களுக்கு அருகில் பெரும்பாலும் காணலாம். கேத்தோடு சைடு என்பதை குறிக்கும் ஸ்டைப்புடன் சிறிய, பொதுவாக சிலிண்டர் வடிவ காம்பனன்ட்களை கண்டறியவும். இப்போது ஜெனர் டயோட்டை கண்டறிவோம். ஜெனர் டயோடுகள் பொதுவாக வோல்டேஜ் ரெகுலேஷன் செக்ஷனுக்கு அருகில் இருக்கும். இன்புட் அல்லது அவுட்புட் செக்ஷன்களுக்கு நெருக்கமாக இருக்கும். கேத்தோடு சைடு என்பதை குறிக்கும் ஸ்டைப்புடன் சிறிய, சிலிண்டர் வடிவ காம்பனன்ட்களை தேடுங்கள். பெரும்பாலும் ZD அல்லது Z என தொடர்ந்து பிரேக் டவுன் வோல்டேஜை குறிக்கும் நியூமெரிக்கல் வேல்யூவுடன் மார்க் செய்யப்பட்டு இது இருக்கும். அடுத்து நாம் கெப்பாசிட்டர்களை கண்டுபிடிப்போம். கெப்பாசிட்டர்கள் பொதுவாக இன்புட் மற்றும் அவுட்புட் செக்ஷன்களுக்கு அருகில் காணப்படும். அவை கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் வோல்டேஜ் ரேட்டிங்குகளை குறிக்கும் மார்க்கிங்குகளுடன் சிறிய சிலிண்டர் வடிவ அல்லது செவ்வக காம்பனன்ட்களாக இது காட்சியளிக்கும். ஸ்டெபிலைசரின் சில காம்பனன்ட்கள் வழியாக பாயும் கரண்டை லிமிட் செய்ய ரெசிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ரெசிஸ்டர்கள் வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட்களில் ஃபீட்பேக் நெட்வொர்க்குகளின் ஒருங்கமைந்த காம்பனன்ட்கள் ஆகும். இவை ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர்ஸ் அல்லது பிற கண்ட்ரோல் சர்க்யூட்களின் கெயின் மற்றும் ஸ்டெபிலிட்டியை தீர்மானிக்கின்றன. இன்டகிரேட்டட் சர்க்யூட்டுகள் ஐசிக்கள் பொதுவாக சிப் என்று அழைக்கப்படுகின்றன. வோல்டேஜ் லெவல்களை ரெகுலேட் செய்யவும் மற்றும் ஸ்டெபிலைஸ் செய்யவும் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த சிப்கள் பொதுவாக ஸ்டெபிலைசருக்குள் கண்ட்ரோல் சர்க்யூட்ரியின் ஒரு பகுதியாக இது இருக்கும். அடுத்து நாம் இண்டிகேட்டர்களை கண்டுபிடிப்போம். வோல்டேஜ் ஸ்டெபிலைசரில் உள்ள இண்டிகேட்டர்கள் பொதுவாக ஃப்ரண்ட் பேனலில் அல்லது கண்ட்ரோல் செக்ஷனில் அமைந்துள்ளன. அவை பவர், இன்புட், அவுட்புட், வோல்டேஜ் லெவல்கள் மற்றும் ஓவர்லோடு கண்டிஷன்கள் போன்ற ஸ்டெபிலைசரின் ஸ்டேட்டஸை பற்றிய விஷுவல் ஃபீட்பேக்கை வழங்குகின்றன. அடுத்து அவுட்புட் சாக்கெட் டெர்மினல்களை கண்டறிவோம். இங்குதான் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ்கள் ஸ்டெபிலைஸ்ட் பவரை பெற கனெக்ட் செய்யப்பட்டுள்ளன. இது பொதுவாக பல சாக்கெட்டுகள் அல்லது ஒரு சிங்கிள் அவுட்லெட்டின் செட் ஆக இது இருக்கும். இறுதியாக இண்டிகேட்டர் லைட்டுகள், நாபுகள் அல்லது சுவிட்சுகளுக்கு ஸ்டெபிலைசரின் வெளிப்புற மற்றும் உட்புறத்தை கவனிக்கவும். இந்த காம்பனன்ட்கள் பயனர்களுக்கு ஸ்டெபிலைசரின் ஸ்டேட்டஸை பற்றிய தகவலை வழங்குகின்றன. இவை ஃப்ரண்ட் பேனலாக இருக்கலாம் அல்லது பிசிபியுடன் இன்டகிரேட் செய்யப்பட்டிருக்கலாம். அனைத்து காம்பனன்ட்களையும் கண்டறிந்த பிறகு ஸ்டெபிலைசரின் டாப் கவரை கவனமாக மீண்டும் வைத்து ஸ்க்ரூக்களை பயன்படுத்தி அதை பொருத்தவும். அனைத்து காம்பனன்ட்களும் சரியாக சீராக உள்ளதா என்பதையும், ஸ்க்ரூக்கள் டைட் செய்வதற்கு முன் ஒயர்கள் அல்லது கேபிள்கள் பிஞ்ச் செய்யப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யவும்.
இப்போது இந்த செஷனின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டவை: வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை அகற்றுவது, வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் செக்ஷன்களை அடையாளம் காண்பது, வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் பல்வேறு செக்ஷன்களின் முக்கிய காம்பனன்ட்களை கண்டறிவது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம்.